Hello, my dear students and parents. நான் ஜஸ்டிஸ் ஃப்ரம் கெம் சொல்யூஷன்ஸ் நீட் அகாடமி திருச்சி. ஸோ நம்ம கெம் சொல்யூஷன்ஸ் நீட் அகாடமியில் நீட் 2024 எக்ஸாமில் அச்சீவ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம ஒரு இன்டராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம அப்சனா, நம்ம கெம் சொல்யூஷன்ஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட் அப்சனா, இவங்க நீட்ல 720க்கு 643 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களோட கேட்டகரிக்கு கண்டிப்பா ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கு. அப்சனா, உன்னை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடு, உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டு இத பத்தி கொஞ்சம் சொல்லு. ஹாய், நான் அப்சனா. நான் 12th 2022ல கம்ப்ளீட் பண்ணேன். அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிராஜுவேட் கிடையாது. அப்பா டெய்லர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அண்ணன் படிச்சு முடிச்சுட்டு இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சி ஃபைனல் இயர் காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க. ஃபைனல் இயர் என்ன படிக்கிறாங்க? மைக்ரோபயாலஜி படிச்சிட்டு இருக்காங்க. மைக்ரோபயாலஜி படிக்கிறாங்க. ஓகே ஓகே. இப்ப நீ நீட் 2024 எழுதுன. சோ உன்னோட 12th என்ன மார்க், நீ அத பத்தி சொல்லு. நீ என்ன முடிச்சிருக்க? 12th எப்ப முடிச்ச? சோ அத பத்தி கொஞ்சம். 12th நான் 2020ல முடிச்சேன் சார். 2020ல முடிச்சிட்டேன். ஓகே. 460 மார்க் எடுத்தேன் சார் போர்ட்ல. 12th ஸ்டேட் போர்ட் தான் சார். ஹோலி கிராஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன் சார். நான் படிச்சு முடிச்சோடனே பேண்டமிக் லாக்டவுன் போட்டாங்க சார். ஸோ 1 இயர் கழிச்சு தான் காலேஜ் ஜாயின் பண்ணேன். அப்புறம் தான் நீட் எக்ஸாம் பத்தி தெரிஞ்சிச்சு. ஸோ நீட் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கேன் சார். ஓ, இப்ப முடிச்சிட்டு நீ 2024ல தான் எழுதுன. இது முடிச்சிட்டு தேர்ட் அட்டெம்ப்ட். நீ எப்ப நீ முடிச்சது 2020ல முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் என்ன பண்ண? அதுக்கப்புறம் என்னோட ட்ரீம் எம்பிபிஎஸ் தான் சார். பட் நீட் பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லாதனால அதை ட்ரை பண்ணாம ஓகே மெடிக்கல் ஃபீல்ட்ல போகணும் அப்படின்றதுனால நான் ஓடி டெக்னீஷியன், அனஸ்தீசியா டெக்னீஷியன் 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் போட்டிருந்தேன் சார். ஸோ அது 1.5 இயர்ஸ் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நீட் எக்ஸாம் பத்தின ஒரு தெரிய வந்துச்சு. ஸோ ஓகே, ட்ரீம்காக 6 மந்த் டிராப் எடுத்துட்டு போலாம். அது படிச்சாலும் நம்ம டாக்டர் ஆகுறது வேற தானே சார். ஆமா, கண்டிப்பா. அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதனால அது டிராப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வீட்ல வேணாம்னா சொன்னாங்க டிராப் எடுக்கிறேன்றதுக்கு. அப்புறமே நான் கன்வின்ஸ் பண்ணேன். இல்ல, நான் கான்பிடென்ட்டா இருக்கேன், நான் பண்ணிடுவேன் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணனால ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க சார். 6 மந்த் டிராப் எடுத்துட்டு நான் செகண்ட் டைம் நீட் எக்ஸாம் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் எப்ப எழுதுன நீட் எக்ஸாம்? காலேஜ் பண்ணிட்டு இருக்கும்போதே பண்ணேன் சார். ஓ, காலேஜ் பண்ணிட்டு இருக்கும்போதே பண்ண ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே. அப்ப 2022ல எடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் எழுதுனேன் சார் 22ல. ஓகே ஓகே. 250 கிட்ட மார்க் வந்துச்சு சார். ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு சார். ஓகே, நம்ம 6 மந்த் டிராப் எடுத்து பண்ணா இன்னும் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது 250 எடுத்தேன். ஆமா சார். அப்புறம் டிராப் பண்ணின்ற. அப்ப 6 மந்த் காலேஜ் டிராப் பண்ணிட்டு நானே செல்ஃபா ப்ரிப்பேர் வந்துட்டேன். அதை விட்டுட்டு கான்ஃபிடென்ட்டா இத பண்ணிடுவோம் நீட். இவ்ளோ கான்ஃபிடென்ட் எப்படி வந்துச்சு? யார் உனக்கு அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தா? சார், நான் இப்போ இன்டர்ன்ஷிப்காக பிரைவேட் ஹாஸ்பிடல் போயிருந்தேன் சார். அங்க இருக்க டாக்டர்ஸ் தான் சொன்னாங்க, நீ ட்ரை பண்ணிருக்கலாம்ல, ஈஸியான எக்ஸாம் தானே சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்ல சார், எனக்கு அதை பத்தி எந்த அவேர்னஸுமே இல்ல, சோ அதனால ட்ரை பண்ணல. அப்ப எனக்கே ஒரு ரெக்ரெட் ஆயிடுச்சு சார். நம்ம ட்ரை பண்ணாம ஏன் நம்ம அதை டஃப்னு சொல்லணும்? சோ ட்ரை பண்ணி நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணேன். சோ அப்பதான் தெரிஞ்சிச்சு, ஓகே இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ரொம்ப ஈஸியான எக்ஸாம். நம்ம அதுக்கான கரெக்டான எஃபர்ட் எடுத்து பண்ணணும்னா ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ப்ராப்பரான ஒரு கோச்சிங் பிளஸ் நல்ல ஒரு இன்ஸ்டிடியூட் கிடைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ பிளஸ் நம்ம உட்காந்து எஃபர்ட் எடுத்தோம்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஹார்டா கேட்டாலுமே நம்ம பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான் நீட். சரி, அந்த 250 மார்க்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுற, அங்க ஒர்க் பண்ணி படிச்சிட்டு இருக்கும்போதே 250 எடுக்கிறேன். அதுக்கப்புறம் டிராப் பண்றேன். டிராப் பண்ணிட்டு 6 மந்த் படிச்சியா? 6 மந்த் நானே வீட்லயே படிச்சிட்டு இருந்தேன் சார். யூடியூப் சேனல்ல அந்த மாதிரி பார்த்து படிச்சிட்டு இருந்தேன் சார். அப்ப 380 கிட்ட மார்க் வந்துச்சு. ஓ, வீட்ல இருந்து படிக்கும்போது 380? ஆமா சார். அப்பா கேட்டாரு, ஏன் மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இல்லப்பா இந்த கொஸ்டின் எல்லாமே கான்செப்ட்ல கவர் பண்ணிட்டேன் சார். கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண என்னால முடியல, வீட்ல இருந்து படிச்சனால கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண முடியல. அந்த எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றதுன்றது தெரியல சார். இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது தெரியல. சோ ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன் யோசிச்சு பண்றதுக்கு. சோ டைம் பத்தாம போயிடுச்சு. சோ இதெல்லாம் ஒரு டிராபேக்கா வந்துருச்சு அந்த எக்ஸாம்ல. அப்புறம் எனக்கு கொஸ்டின் பேப்பர் அன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுலயும் கொஞ்சம் சில ப்ராப்ளம் வந்துருச்சு சார். சோ ஹாஃப் அன் ஹவர் லேட்டா தான் எனக்கு கொஸ்டின் பேப்பரே கொடுத்தாங்க. அதுமே ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஹாஃப் அன் ஹவர் லேட்டா கொடுத்தாங்க. எப்ப? 2023ல? 23ல சார். ஹாஃப் அன் ஹவர் லேட்டா கொடுத்தாங்க. ஆமா சார். இல்ல, ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. அது ஷஃபிள் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த ஆர்டர்ல கொடுக்காம கொஸ்டின் பேப்பர் ஷஃபிள் பண்ணி கொடுத்தனால திரும்ப வாங்கிட்டு. ஆமா சார், நாங்க ஓஎம் எல்லாம் பிரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பிரச்சனை நீட்ல எவ்வளவு பிரச்சனை நடக்குது, எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணி தான் ஜெயிக்கணும் போல.
அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு குடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு சார். சோ எக்ஸ்ட்ரா டைம் நான் கேட்டேன் சார். நான் மட்டும் தான் அந்த ஹால்லே கேட்டேன் சார். மத்த யாருமே கேட்கல. சோ நான் கேட்டனால அவங்க குடுக்கவே இல்லை. ஒரு ஆள் மட்டும் கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸ் கூட குடுக்கல சார். ஏன்னா மத்த கிளாஸஸ் எல்லாம் விட்டுருவாங்க. சோ இந்த கிளாஸ் மட்டும் லேட்டா விடக்கூடாது அப்படின்ட்டு கரெக்டான டைம்க்கு வாங்கிட்டாங்க சார். டைம் வாங்கிட்டாங்க. அதுல 380 எடுத்தியா? ஆமா சார், 380 கிட்ட 380 கிட்ட எடுத்துட்டு அப்புறம் எப்படி கெம் சொல்யூஷன்ஸ் உனக்கு எப்படி தெரியும்? எப்படி ஜாயின் பண்ண? எங்க மேல எப்படி ஹோப் வச்சு வந்த? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அது ரிப்பீட் பண்ணலான்ற ஐடியா இல்ல சார். ஏன்னா 6 மந்த் டிராப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். அப்பா தான் சொன்னாரு, சரி ஓகே. ஏன்னா அதையும் விட்டுட்டு அடுத்து இதுதான் பண்ணணும்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்பா சொன்னாரு, சரி 1 இயர் உனக்கு டைம் குடுக்குறேன். நீ வந்து இன்னும் ஹோப்போட நீ வந்து ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல பண்ணு. கோச்சிங் சென்டர் வேணும்னா ஜாயின் பண்ணி பண்ணிக்கோ. உன்னோட விருப்பம், நீ எங்க சேரியோ சேர்ந்து படிச்சுக்கோ. நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன். உன்னோட விருப்பம் தான் அப்படின்னு சொன்னாரு சார். ஓகே, நான் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சேன் சார். போன்ல தான் விசாரிச்சுட்டு இருந்தேன். எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல சார். அதுக்கப்புறம் உங்ககிட்ட போன் பண்ணி கேட்கும் போதுதான் நீங்க வந்து இந்த நேர்ல பாருங்க அப்படின்னு சொன்னீங்க. போஸ்டர் மூலியமா பார்த்துதான் சார் உங்களுக்கு போன் பண்ணேன். போஸ்டர் மூலியமா பார்த்தேன். பட் நீ வந்து நம்ம இன்ஸ்டிடியூட் மட்டும் தான் என்கொயரி பண்ணியா இல்ல நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்காங்க? நீட்டுக்கு நம்ம கெம் சொல்யூஷன்ஸ் வந்து 2013ல இருந்தே பண்றோம். நீட் வர்றதுக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட். பட் நம்ம ரிப்பீட்டர்ஸ்ங்கிறது அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் வந்து நீட் வந்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான இன்ஸ்டிடியூட்ஸ் திருச்சியிலே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூட் இருக்கு. சோ அப்ப நீ என்ன எப்படி இதை சூஸ் பண்ண? மத்தவங்களுக்கு கேட்டியா போன் பண்ணி? போன் பண்ணி விசாரிச்சேன் சார். பட் ஆனா அவங்க வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்டோட பேசல சார். ஒரு மாதிரி மணி மைண்டடோட தான் பேசின மாதிரி இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட விசாரிக்கும் போது எனக்கு 49,000 வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நான் கேட்கிறப்ப 1 lakh கிட்ட தான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் இதுல இருக்கு. 49,000 நீ ஆச்சரியமா இருக்குன்னு நினைச்சேன். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, 49,000 தான் போட்டிருக்காங்க, கோச்சிங் நல்லா இருக்காது, எல்லாரோட தாட்டு இருக்கும். நானே அப்படிதான் கம்மியான ஃபீஸா இருந்தா என்ன நினைப்பேன், கம்மியான பீஸா வச்சிருக்காங்க, என்ன பெருசா கோச்சிங் கொடுத்துட போறாங்க அப்படிதான் நினைப்பேன். அந்த தாட் உனக்கு இருந்துச்சா? இல்ல இருந்துச்சு சார். அந்த அதான் உங்ககிட்ட கால் பண்ணி கேட்டேன். ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை நேர்ல போய் பாத்துருவோம், என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம். 49,000 என்னதான் கொடுக்குறாங்கன்னு பாத்துருவோம். வந்து விசாரிக்கும் போதுதான் சார் நல்லாவே பேசினாங்க சார். டெமோ கிளாஸ் வேற அட்டென்ட் பண்ண சொன்னாங்க. பட் நான் டெமோ கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணல சார். அவங்க சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டெய்லி டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சார். எந்த இன்ஸ்டிடியூட் நான் போன் பண்ணி கேட்கிறப்ப அப்படி சொல்லவே இல்லை சார். சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் போன டைம் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண முடியாதனாலதான் மார்க் கம்மியாயிடுச்சுன்னு என்னோட தாட் இருந்துச்சு. சோ ஓகே, இந்த இன்ஸ்டிடியூட் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து ஜாயின் பண்ணிட்டேன் சார். ஏன்னா அந்த டெய்லி டெஸ்ட் வைக்கிறது பெரிய ஈஸியான விஷயம் கிடையாது. டெய்லி கொஸ்டின் எடுக்கணும், டெய்லி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை கொடுக்கணும். பரவாயில்ல அது, ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது கண்டிப்பா. அப்ப நீ வந்து நீட் வந்து கொரோனா பேட்ச்ல முடிக்கிற 12th முடிச்சுட்டு எழுதுற 250. அதுக்கப்புறம் திரும்ப வந்து படிக்க போற, ஃபர்ஸ்ட் படிக்க போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுதுற 250, அடுத்து திரும்ப டிராப் பண்ணிட்டு எழுதுற 380, இப்ப 643. சரியான அச்சீவ்மெண்ட், நல்ல ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே, நீ படிச்சது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? நீ 12th முடிச்ச வரைக்கும் சொல்ற? தமிழ் மீடியம் தான் சார் படிச்சேன். ஓ, தமிழ் மீடியம்லயே படிச்சிருக்க. வெரி குட். தமிழ் மீடியம்ல படிச்சு இப்படி ஒரு அச்சீவ்மென்ட். ஃபர்ஸ்ட் டைம் நான் நீட் ப்ரிப்பேர் பண்றப்ப ஃபுல்லா தமிழ்ல தான் சார் ப்ரிப்பேர் பண்ணேன். போர்ட்லயே 460 தான். 600 க்கு தான் சார். ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நினைக்கிறாங்க போர்ட்ல வந்து நல்ல மார்க் எடுத்தாதான் இது பண்ண முடியும். அப்படிலாம் கிடையாது. நீட்டுங்கிறது ஒரு தனி உலகம். சரியா? இதுல வந்து என்ன தேவை அப்படின்னா 100% எஃபர்ட், ஒரு நல்ல கோச்சிங் இருந்தாவே நம்மளால கண்டிப்பா வந்து பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அப்ப நீ வந்து இங்க ஜாயின் பண்ணிட்ட. கிளாஸ் அட்டெண்ட் பண்ண எப்படி இருந்தது? கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எனக்கு பிசிக்ஸ் தான் சார் இருந்துச்சு. பிசிக்ஸ் வந்து நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா பிசிக்ஸ் நமக்கு வராதோ அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும் பிசிக்ஸ் மேல. அப்புறம் பிசிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிச்சு சார். சோ அதனால ஓகே. அப்பா கேட்டாரு, 1 வீக் கழிச்சு கேட்டாரு, எப்படி இன்ஸ்டிடியூட் ஓகே ஆயிடுச்சா, செட் ஆயிடுச்சான்னு கேட்டாரு. நல்லா செட் ஆயிடுச்சுப்பா, எல்லாமே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, டீச்சிங் ஸ்டைல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப டெய்லி எழுதுற டெஸ்ட்டுக்கு வந்து நமக்கு அடுத்த நாள் வந்து நீங்க வந்து டெய்லியுமே எழுதுற டெஸ்ட் வந்து நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவீங்க சார். சோ நம்ம இது வந்து தப்பு பண்ணிருக்கோம், ஏன் தப்பு பண்ணோம் அப்படின்றது வந்து நம்ம அன்னைக்கே செக் பண்ணிடுவோம். பட் நீங்க ஒரு டைம் சொல்றப்ப வந்து அது நல்லா இன்னும் நல்லா கிளியரா புரியும். டெப்தா வந்து நம்ம கொஸ்டின் ஏன் நம்ம தப்பு பண்றோம் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம் சார். அப்புறம் குமுலேட்டிவ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சாப்டர் வைஸ் ஃபர்ஸ்ட் வைப்பீங்க சார். அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு சாப்டர் வந்து படிக்கிறப்ப நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ண முடிஞ்சு அந்த குமுலேட்டிவ் டெஸ்ட்ல. அதுக்கப்புறம் வந்து 2 சாப்டர், அப்புறம் 3 சாப்டர், அப்புறம் 5, அப்படி அந்த மாதிரி நீங்க சேர்த்து வைக்கிறப்ப நல்லா இருந்துச்சு சார். கரெக்டா இருந்துச்சு. ப்ரிப்பரேஷனுக்கு நல்லா இருந்துச்சு சார். சரி, ஓகே. இங்க எடுக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் உனக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலா
நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே இங்க எடுத்திருப்போம். இங்க இருக்கக்கூடிய அந்த டீச்சிங் அது எப்படி உனக்கு எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருந்தது? போன டைம் நான் ப்ரிப்பேர் பண்றப்ப இவ்ளோ டெப்தா நான் படிக்கல சார். படிக்கல. நான் இது ஏதோ ரீசன் ஓகே மனப்பாடம் பண்ற மாதிரி படிச்சிட்டு இருந்தேன் சார், அவ்வளவுதான் சார். ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த ரீசனுக்கு அப்புறம் இதனாலதான் இது இருக்கு அப்படின்றது புரிஞ்சுட்டு சார். ரீசனோட படிச்சா இது மறக்காது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நான் படிக்கிறப்போ வந்து ஓகே இதுனா இது அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ற மாதிரி சார் படிச்சேன் போன டைம் தான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நல்ல டெப்தா வந்து புரிஞ்சிச்சுன்னா நல்லா பாயிண்ட் வந்து நல்லா சொன்னாங்க சார். எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்ப கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது? பிசிக்ஸ், பயாலஜி இது ஒவ்வொன்றும் எப்படி இருந்தது கிளாஸ்? கெமிஸ்ட்ரி வந்து ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் வந்து ரொம்ப நீங்க தான் டீச் பண்ணீங்க. ஆர்கானிக் வந்து ஃபுல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தானே சார் இருக்கும். சோ அதெல்லாம் வந்து நான் வந்து 12th படிக்கிறப்பெல்லாம் மனப்பாடம் தான் சார் பண்ணிட்டு போவேன். ஆனா இங்கதான் சார் வந்து ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்னாவே நிறைய பேர் பயப்படுவாங்க. இன்னொன்னு மனப்பாடம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா மனப்பாடமே பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்க டீச் பண்றப்ப சார் இந்த மனப்பாடம் பண்ண தேவையே இல்ல, கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிச்சுனாலே போதும், நம்ம அப்ளை பண்ணிடலாம். ரீஜென்ட்ல அந்த ரீஜன் தான் சார் முக்கியம் ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும். அது நம்மளுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிச்சுன்னா நம்ம எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலுமே அதை அட்டென்ட் பண்ணிடலான்ற மாதிரி இருந்துச்சு. இன்ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே நினைக்கிறதா சார், மனப்பாடம் தான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க சார். பட் அப்படி கிடையவே கிடையாது, ரீசனோட படிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார் அடிக்கடி. மனப்பாடம் பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க அப்படின்னு. கண்டிப்பா அது உண்மைதான் சார். முன்னாடி எல்லாம் நான் படிக்கிறப்ப மனப்பாடம் தான் சார் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஆர்கானிக் மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தியரி மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் இங்க நம்ம அப்படி டீச் பண்ணல. ஆமா சார், எல்லாமே ரீசனோட நீங்க சொன்னீங்க சார். அதனால வந்து நல்ல மைண்ட்ல இருந்துச்சு சார். மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையே இல்ல. இன்ஆர்கானிக் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஆர்கானிக்ல தான் நம்பர் ஆஃப் क्वेश्चंस நிறைய கேட்பாங்க. அதுலதான் நிறைய பேர் மெமரி பண்ணி மாட்டிக்குவாங்க. அது வந்து ஆக்சுவலா கான்செப்ட் எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் இருக்கு இன்ஆர்கானிக்ல. ஓகே. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் சார் நல்லா விக்னேஷ் சார் எடுத்தாரு சார், நல்லாவே எடுத்தாரு சார். ஒரு இது ஸ்மால் டவுட் கேட்டாலுமே வந்து நல்லா புரியற மாதிரி சொல்லி கொடுப்பாரு சார். சோ அது நல்லா இருக்கும் சார். ஏன்னா வந்து இது இவ்வளவு ஈஸியான இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கூட கேட்டது கிடையாது. இவ்வளவு ஈஸியான கொஸ்டினா இருக்கணும் இல்ல கஷ்டமான கொஸ்டினா இருக்கணும் நம்ம கேட்டா வந்து எல்லா டீச்சர்ஸுமே வந்து சொல்லுவீங்க சார். அது ஒரு மாதிரி ஏன் இந்த கொஸ்டின் உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி ஒரு இது கேட்காம நீங்க சொல்லி தருவீங்க. அது ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் அப்படி இருக்கும், புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. சோ அதெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்காம எல்லாத்துக்குமே ஒரே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிருந்தீங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. பிசிக்ஸ் சார் பத்தி பிசிக்ஸ் மன்சூர் சார் எடுத்தார் சார். சார் பிசிக்ஸ் தான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். பட் சார் எடுக்கிறது பார்த்து ஓகே கான்பிடென்ட் வந்துச்சு சார், நம்ம பண்ணிடலாம். ஏன்னா சார் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து எப்படி போடணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இப்படி இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா. தியரி கொஸ்டின்ஸுமே சார் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு சார். ஏன்னா பிசிக்ஸ்னா வெறும் சம்ஸ் மட்டும் கிடையாது, தியரிக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். என்சிஆர்டி நீங்க படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா எடுப்பாரு சார். தியரி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே நமக்கு வந்து ஒரு ஹோப் கிடைக்கும், பயங்கரமான ஹோப் கிடைக்கும். ஓகே. பயாலஜி எப்படி பண்ண? பயாலஜி சார் நல்லா நடத்துனாங்க சார். பயாலஜி பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி தான் சார். என்சிஆர்டி வந்து நம்ம தெளிவா படிச்சுட்டோம்னா எப்படி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ஓகே குட். இப்போ வந்து உனக்கு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, டெஸ்ட் இதெல்லாம் பண்ண. இப்போ நீ தமிழ் மீடியத்துல படிச்சேன்னு சொன்ன இல்லையா? தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு நம்ம இங்கிலீஷ்ல தான் டீச் பண்ணுவோம். நம்ம பண்றதெல்லாம் டீச்சிங்லாம் இங்கிலீஷ்ல டீச் பண்ணுவோம். ஏன்னா அந்த டேர்ம்ல இங்கிலீஷ்ல தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கெமிஸ்ட்ரியில எடுத்தோம் அப்படின்னா தமிழ் புக்ல மந்த இணை விளைவுன்னு இருக்கும், அதை நம்ம இன்னட் பேர் எஃபெக்ட்னு படிப்போம். பயனையாக்க ஆற்றல்னு இருக்கும், நம்ம அயனைசேஷன் எனர்ஜின்னு படிப்போம். எலக்ட்ரான் கவர் தன்மைன்னு இருக்கும், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ நான் தமிழ் மீடியம் தான். ஆக்சுவலா நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நான் 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படிச்சேன். சோ இதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சோ பட் நம்ம டீச் பண்றது தமிழ்ல நான் இதெல்லாம் சொல்லிருக்க மாட்டேன், இங்கிலீஷ்ல பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் உனக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது? ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸாம் எழுதுறப்ப ஃபுல்லா தமிழ்ல தான் சார் ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபுல்லா தமிழ்ல தான் சார் ப்ரிப்பேர் பண்ணேன். 1 month தான் சார் ப்ரிப்பேர் பண்ணேன். அது மோஸ்ட்லி கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா நிறைய பேர் தமிழ்ல படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கிலீஷ்ல பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இது கண்டிப்பா உன்னோட ஸ்டோரி வந்து ரோல் மாடலா இருக்கும். சரி, தமிழ்ல தான் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் தமிழ்ல தான் சார் ப்ரிப்பேர் பண்ணேன். 1 month தான் சார் படிச்சேன். பயாலஜிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சேன் சார். பயாலஜிக்கு வந்து ஒரு புக் வந்து அந்த சிஸ்டர் வந்து ரெஃபர் பண்ணாங்க. அங்க ஹாஸ்பிடல்ல வர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க சார். அவங்களும் ட்ரை பண்ணாங்க. ஆமா சார், அவங்களால தான் நான் எக்ஸாமே எழுதுனான்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க சொன்னியா நீ இந்த மார்க் எடுத்தா? என்ன சொன்னாங்க? அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க சார். ஓகே. ஏன்னா அவங்க சொல்லி நம்ம வந்திருக்கோம் அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஆமா கண்டிப்பா கண்டிப்பா.
சரி. அப்புறம் செகண்ட் டைம் வந்து 6 மந்த் டிராப் எடுக்கிறப்ப தமிழ்லயும் ப்ரிப்பேர் பண்ணி இங்கிலீஷ்லயும் அப்பப்ப அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கிட்டேன். பார்த்து வச்சுக்கிட்டேன். எஸ் சார். ஏன்னா வந்து இது தமிழ்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கொஸ்டின் பேப்பர்ல இங்கிலீஷ் தான் வந்து லாஸ்ட் ஃபைனல்னு அவங்க சொல்லிருக்காங்க. சோ எந்த மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம இங்கிலீஷ் தான் ஃபைனல் கொஸ்டின் பேப்பர்ல ஃபைனல்னு சொல்லிருக்காங்க. சில டவுட்னா வந்து நான் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரே எடுத்து பார்த்துட்டேன் சார். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். போன டைம் கூட 23ல கூட பைலிங்குவல் கொஸ்டின் பேப்பர் தான் சார் போட்டேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சேர்த்து தான் போட்டிருந்தேன். ஆனா இந்த டைம் தான் ஃபுல்லா இங்கிலீஷ் மட்டும் போட்டிருந்தேன். இந்த டைம் ஃபுல்லா இங்கிலீஷ் மட்டும். ஏன்னா நம்ம क्वेश्चंस கொடுத்தது எல்லாமே இங்கிலீஷ். எனக்கு வந்து ஃபெமிலியர் ஆயிடுச்சு சார். அந்த டேர்ம்ஸ்லாம் ஃபெமிலியர் ஆயிடுச்சு. சோ ஈஸியா இருந்துச்சு. அந்த நீங்க டீச் பண்ற வேவும் ஈஸியா இருந்துச்சு சார். நம்ம தமிழ்ல தான் சொல்லுவோம். எல்லாத்தையும் தமிழ்லயே டீச் பண்ணுவோம். இங்கிலீஷ் டேர்ம் இருந்தாலும் அத வந்து தமிழ்லயே தான் சொல்லுவோம். ஆமா. அப்படின்றப்ப தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலுமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவே நம்ம பண்ணிடலாம். அந்த பிராக்டிஸ் தான். ஏன்னா நாளைக்கு தமிழ் மீடியம் படிச்சுட்டு நாளைக்கு வந்து இங்கிலீஷ்ல தான் போய் மெடிக்கல் படிச்சாகணும். எம்பிபிஎஸ் பண்றது தமிழ்ல சொல்லி தர மாட்டாங்க இல்லையா, இங்கிலீஷ்ல தான். சோ அப்படின்றப்ப இது எல்லாமே நம்ம முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. அவ்வளவுதான். ஒரே லைன்ல முடிச்சிடலாம். முடியும்னா எவ்வளவு பெரிய விஷயத்தையும் நம்ம சாதிச்சிடலாம். முடியாதுன்னா எதுவுமே முடியாது. அவ்வளவுதான். ஓகே, குட். இப்ப இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதுன இல்லையா, நிறைய டெஸ்ட் எழுதிட்டு இருக்க. ஏகப்பட்ட டெஸ்ட் நம்ம 250 கிட்ட 250 கிட்ட ஆல்மோஸ்ட் 250 டெஸ்ட் கிட்ட கண்டக்ட் பண்ணோம். அந்த டெஸ்ட்ல வந்து நீ ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன எடுத்த? ஆக்சுவலா நீ வந்து எனக்கு தெரிஞ்சு நீ வந்து அந்த டெய்லி டெஸ்டும் சரி ஓரளவு மார்க் வாங்குவ, இந்த குமுலேட்டிவ் டெஸ்ட்லயும் வாங்குவேன். இந்த ஃபுல் டெஸ்ட்ல நான் கேக்குறேன், ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன எடுத்த? 665 சார். 665 ஹையஸ்ட் ஸ்கோர். கம்மியான ஸ்கோர் லோவஸ்ட் ஸ்கோர் என்ன எடுத்த? 550 கிட்ட சம்திங். 550 கிட்ட எடுத்த. எல்லா ஃபுல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணியா இல்ல இது ஆப்சென்ட் ஆனியா? எல்லாமே அட்டெண்ட் பண்ணிட்டேன். எல்லா ஃபுல் டெஸ்ட். ஒரு டெஸ்ட் மட்டும் அன்னைக்கு ஆப்ஷன் தானே சார். நீங்க 2 டேஸ் கழிச்சு வந்து எழுத சொல்லிட்டேன். சரி சரி. ஏன்னா டெஸ்ட் மட்டும் நான் வந்து விடவே கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதுறோமோ அந்த அளவு அது. இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு இந்த நெட் எக்ஸாம், செட், கேட் எல்லாமே கிளியர் பண்ணிருக்கேன் நான் கெமிஸ்ட்ரியில. சோ அதுல வந்து பிராக்டிஸே டெஸ்ட் தான். ஏன்னா எனக்கு தெரியும். சோ இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்றதுன்னா டெஸ்ட் எவ்வளவு எழுதுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த எக்ஸாம் வந்து ஈஸியா இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த டெஸ்ட்ல மட்டும் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவேன். சோ அதுதான் நமக்கு நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்துருக்கு. சரி, ஹையஸ்ட் எடுத்த லோவஸ்ட் எடுத்த. ஓகே, குட். உன்னோட மார்க் வந்து கடைசியா 643 வந்திருக்கு. அந்த ஆவரேஜ்னு பார்க்கும்போது உனக்கு வந்து நாங்க போட்டு வச்ச ஆவரேஜ் பார்த்தா 600க்கு மேலதான் இருந்தது. ஏன்னா 20 டெஸ்ட் எழுதுற எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணி டிவைட் பை அந்த 20 போட்டு அந்த ஆவரேஜ் போடுவோம். அதுல வந்து உனக்கு அந்த மார்க் தான் வந்திருந்தது. சார் லாஸ்ட் டெஸ்ட் இருந்து என்னோட மார்க் 645 சார். வாவ், ஆல்மோஸ்ட் அந்த மார்க் தான் சார் வந்திருக்கு. லாஸ்ட் டெஸ்ட் 645, அப்படியே 643, 2 மார்க் கம்மி. அந்த ஆல்மோஸ்ட் அந்த மார்க். அந்த ஆவரேஜ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும். கன்சிஸ்டன்ட்டா பண்ணும்போது தான் நம்மளால பண்ண முடியும். அது நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து நல்ல ஸ்கோர் எடுப்பாங்க, ஒரு 640 எடுக்கிறாங்க. இப்போ 400 தான் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே 400 300 இப்படிதான் எடுக்கிறாங்கன்னா அடுத்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருது, 500 வருதுன்னா அதை புடிச்சுக்கணும், கீழே போகவே கூடாது. ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி. அந்த 500ங்கிறது நமக்கு பெரிய அந்த மார்க் தான் நமக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கும். அப்ப மார்க் எடுக்க எடுக்கதான் நமக்கு அந்த கான்பிடன்ஸ் வரும், இல்லைன்னா கான்பிடன்ஸ் வராது. அப்ப நீ வந்து அந்த 600க்கு மேல நீ எடுக்கிற அப்படின்றப்ப அந்த கான்பிடன்ஸ் கிடைக்கும். இப்ப 500 வருது, அடுத்து ஒரு 600 வந்து புடிச்சுக்கணும். அந்த ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணணும். டக்குன்னு கீழே போயிடக்கூடாது. கீழே போயிட்டாலுமே திரும்ப ஜம்பாய் வந்துடணும். அதுல கீழே திரும்ப இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அந்த ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பா நீட்ல அச்சீவ் பண்ணிடலாம். நமக்கு அந்த மார்க் வந்துடும். கான்பிடென்டா எவ்வளவு டஃபா கேட்டாலும் அடிச்சது பிரிச்சிடலாம். ஏன்னா நம்ம டீச்சிங் எல்லாமே ஹையர் லெவல்ல தான் இருக்கும். அந்த ஜெசாய் மெல்வின் கூட JEE போய் எழுதுனா, அதுல சும்மா தான் போய் எழுதுனா, அதுல கெமிஸ்ட்ரியில 99.9% எடுத்தா. பிசிக்ஸ் நம்ம பசங்க எல்லாத்தையும் எழுத சொன்னா அவன் போய் எழுதுனான், ஒரு ஆள் தான் போய் எழுதுனான். அது மாதிரி பிசிக்ஸ்லயும் 99 எடுத்தா, ஓவரால் 98.7% வந்துச்சு. மேக்ஸ் அட்டன் பண்ணாமே அவனுக்கு வந்து 35% வந்துச்சு. பரவாயில்ல, அந்த அளவுக்கு நெகட்டிவ் எடுத்திருக்காங்க மத்தவங்க. பரவாயில்ல, அவனுக்கு NIT கிடைச்சதும் இதுவும் கிடைக்கும். அதான் சொல்றேன், நம்ம டீச்சிங்கே ஹையர் லெவல்லே இருக்கும். எவ்வளவு ஹையர் லெவல்ல கேட்டாலும் பண்ற மாதிரி இருக்கும். எவ்வளவு ஈஸியா கேட்டாலும் வந்து இது ஈஸியா தான் கேட்டாங்க, இதுவும் எப்படி கேட்டாலும் பண்ற மாதிரி தான் நம்ம பண்ணிருக்கோம். கெமிஸ்ட்ரியில உன்னோட ஸ்கோர் என்ன இருந்தது? 165 சார். 165.
3 கொஸ்டின் விட்டியா? சார் 3 கொஸ்டின் ராங் ஆயிடுச்சு. ஒரு கொஸ்டின் வந்து கால்குலேஷன் எரர் சார். எரர். இன்னொரு வந்து கொஸ்டின் ஒழுங்கா ரீட் பண்ணல சார். என்ன கொஸ்டின் அது? சார் ஒரு கிராம் கொஸ்டின் மாதிரி இருந்துச்சு. சரி. அத நான் வந்து என்ன பண்ணிட்டேன் சார், தேர்டுக்கு மட்டும் தான் அந்த கிராம நான் கால்குலேட் பண்ணிட்டு தப்பா போட்டுட்டேன் சார். அது எல்லாத்துக்குமே அந்த யூனிட் வரும். ரெண்டுமே பிசிக்கல்ல பண்ணிருக்கேன். 2 எரர். இன்னொன்னு கிராஃப் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் சார். மூணுமே பிசிக்கல்ல போயிடுச்சா? ஓ, அப்ப ஆர்கானிக் ஃபுல்லா அடிச்சிட்டேன். பிசிக்கல்ல 3 கொஸ்டின் போயிடுச்சு. ஓகே ஓகே. இல்லனா 180 எடுத்துருப்பா கெமிஸ்ட்ரியில. அந்த 5 நாள் லீவ் விட்டோம் இல்லையா படிக்கிறதுக்கு, அது என்ன பண்ண? 5 டேஸ் என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் 5 டேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் தான் சார் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லா பிசிக்ஸ் கான்செப்ட் வந்து சாரோட நோட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சாச்சு சார். அப்புறம் கெமிஸ்ட்ரி வந்து சார் 1.5 டேஸ் வந்து பிசிக்ஸ் எடுத்துட்டேன். அப்புறம் 1.5 டேஸ் வந்து கெமிஸ்ட்ரி எடுத்துட்டேன் சார். ஓகே ஓகே. அடுத்த 2 டேஸ் வந்து லாஸ்ட் 2 டேஸ் வந்து பயாலஜி எடுத்தேன் சார். லாஸ்ட் 2 டேஸ் 5 நாளுமே படிச்சேன். 5 நாளுமே படிச்சேன். நல்லா கிளியரா முடிச்சியா இல்ல ஒரு சில கான்செப்ட விட்டுட்டு படிச்சியா இல்ல எல்லாத்தையுமே படிச்சியா? கிளியரா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். எல்லாம் முடிச்சு டெஸ்ட் எழுதி பாத்தியா? டெஸ்ட்லாம் எதுவும் எழுதல சார். டெஸ்ட் எதுவுமே எழுதல அந்த லீவ்ல. ஃபுல்லா கான்செப்ட் தான் படிச்சேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய டெஸ்ட் எக்கச்சக்கமா எழுதியாச்சு. அப்படின்றப்ப நம்ம கான்செப்ட கிளியரா படிச்சிட்டோம்னா பண்ணிடலாம். சரி, நைட் எத்தனை மணிக்கு தூங்குன? நைட் ஒரு 11 o'clock இல்ல 12 o'clock அந்த 5 டேஸ்ல தூங்கிட்டேன் சார். மார்னிங் 4 இல்லனா 5 o'clockலாம் எந்திரிச்சேன் சார். இந்த எக்ஸாம் இந்த நாள்ல எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் ஒரு 11 o'clockலாம் தூங்கிட்டேன் சார். காலைல எத்தனை மணிக்கு எந்திரிச்ச? மார்னிங் ஒரு 6 7க்கு தான் சார். எங்க எக்ஸாம் சென்டர் உனக்கு? எனக்கு காவேரி குளோபல் ஸ்கூல் இருந்தாங்க. ஓ, காவேரி குளோபல். சரி ஓகே. வீடு எங்க உனக்கு? பல்லூர் சார். பல்லூர். முத்தரசநல்லூர். சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி அங்கிட்டு போகணும். இந்த முக்கம்பூர் சைடு போகணும். ஓகே ஓகே. அங்க இருந்து வந்திருக்கேன். ஓகே குட். சரி, இந்த நாள் நைட் வந்து நல்லா தூங்கிட்டேன். இப்ப காலைல எந்திரிச்சு படிச்சியா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி? இல்ல சார், மார்னிங் எதுவும் நான் படிக்கல சார். உனக்கு எக்ஸாம் சென்டர் காவேரி குளோபல் ஸ்கூல். காவேரி குளோபல் ஸ்கூல். அப்ப எக்ஸாம் சென்டர் வந்துருச்சு. எத்தனை மணிக்கு போன எக்ஸாம் சென்டர்? 11:40க்குலாம் போயிட்டேன் சார். 11:40 உள்ளே போயிட்டியா? இல்ல சார், அங்க போயிட்டேன் சார். அப்புறம் வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு 12க்குலாம் உள்ள போயிட்டேன் சார். பரவாயில்ல, தப்பிச்சிட்டேன். முன்னாடியே போவாம இன்னும் கொஞ்சம் 12:30 கூட போயிடலாம் நினைச்சியா உள்ள போனதுக்கு அப்புறம்? நினைச்சேன் சார். பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து சென்டர்லாம் போகணும்ல, தேடி போகணும். உள்ள போய் எத்தனை மணிக்கு உட்கார்ந்த? 12க்குலாம் போயிட்டேன் சார். 12 to 1:30 வரைக்கும் சும்மா உட்கார்ந்திருக்கியா? 1.5 மணி நேரம்? ஆமா சார். 1.5 மணி நேரம்? ஆமா சார். ஒரு சில ஸ்டூடெண்ட் 1:30க்குலாம் வந்தாங்க. வந்தாங்க சார். ஆனா இது கொஞ்சம் கஷ்டம் தான். 1.5 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நீ எப்படி சஜஸ்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த டைமுக்கு போறது? அதாவது ஒரு 1 o'clock போலான்னு சொல்றியா இல்ல 12 o'clock போயிடணும் அந்த மாதிரி சொல்ல வரியா? சில பேருக்கு வந்து இந்த எக்ஸாம் பிரஷர் இருக்கும் சார். சோ அவங்க எல்லாம் சீக்கிரமா போயிட்டா வந்து அங்க உள்ள வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாம். அது நல்லா இருக்கும் சார். இன்னொருத்தவங்க வந்து சில பேர் வந்து கான்பிடென்ட்டாவே இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு 1 o'clock கிட்ட போனாலே போதும். நல்லா கான்பிடென்ட்டா உள்ளவங்க 1 o'clock போனா போதும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்றவங்க எல்லாம் பிரஷர் இருக்கும் சார். நான் அட்டென்ட் பண்றப்ப எல்லாம் போன டைம்லாம் ரொம்ப பிரஷர் சார். 3 டேஸ்க்கு முன்னாடி எல்லாம் சாப்பிட முடியல, தூங்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு அந்த போன டைம் எக்ஸாம் எழுதுறப்ப நான் ஒரு 1.5 hours முன்னாடியே போனனால எனக்கு அந்த பிரஷர் கம்மியாச்சு சார். அப்பதான் ஃபீல் பண்ணேன், ஓகே இது நல்லா இருக்கு. 1.5 years நம்ம 1.5 hours சும்மா இருக்கறனால மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். எக்ஸாம் பத்தின தாட் எதுவும் இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கும். அப்புறம் கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே கொஞ்சம் பதட்டம் இருந்துச்சு சார். அப்புறம் அது போக போக சரியாயிடுச்சு சார். பரவாயில்ல, குட். இப்ப எக்ஸாம் ஹால் உள்ள போனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்ஸ் தான் சார் அட்டெண்ட் பண்ணேன். பிசிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பண்ண. எடுத்தோட பிசிக்ஸ். இங்க பண்ணும்போது என்ன பண்ணுவ? இங்க பண்ணும்போது பிசிக்ஸ் தான். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தல. இங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் அங்கேயும் பண்ணியா? ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் தான் அட்டெண்ட் பண்ணேன். 1 hour எடுத்துக்கிட்டேன் சார் ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ்க்கு. எவ்வளவு क्वेश्चन போட முடியுமோ அவ்வளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி 1 hour எடுத்துக்கிட்டேன் சார். 1 hour எடுத்துக்கிட்டேன் சார். ஏன்னா மிஸ்டேக் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால 1 hour எடுத்துக்கிட்டேன் சார். அப்புறம் லாஸ்ட் 1 hour வந்து பயாலஜிக்கு எடுத்தேன் சார். லாஸ்ட் 1 hour பயாலஜி. சரி, எக்ஸாம் முடிச்சிட்டு வெளில வரப்ப எப்படி ஃபீல் பண்ண? ரொம்ப 650 கிட்ட வந்துரும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட். அந்த அளவுக்கு நல்ல கான்ஃபிடென்ட். அண்ணன் தான் வந்து எக்ஸாம் சென்டருக்கு விட வந்தாங்க. அவங்க தான் கேட்டாங்க எப்படி பண்ணிருக்க அப்படின்ட்டு. நல்லா தான் பண்ணிருக்கேன், நல்ல மார்க் வரும், கண்டிப்பா சீட் கிடைச்சிரும். பரவாயில்ல, குட், வெரி குட். பரவாயில்ல. எக்ஸாம் முடிச்சிட்டு அப்புறம் ஆன்சர் கீ செக் பண்ணியா? அன்னைக்கே போய் செக் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கே செக் பண்ணிட்டேன். பரவாயில்ல. இப்ப சக்சஸ்ஃபுல்லா நீ வந்து உன்னோட லைஃப் ஸ்டோரி கேட்டவங்க வச்சுக்கேன், நிறைய பேருக்கு அது ரோல் மாடலா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணவே ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு மெடிக்கல் தான் போகணும், நம்ம எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும் அப்படின்றப்ப நம்ம எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அதை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அது போய் தான் ஆகணும். இப்போ பாரு, நீ 2020 முடிச்சிருக்க 12th. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆபரேஷன் தியேட்டர் அந்த கோர்ஸ் படிக்க போயிருக்க.
படிக்க போயிட்டு அதுக்கப்புறம் நீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்தே நீட் பண்ணிருக்கேன். அப்புறம் வெளியில இருந்து ஒரு தடவை பண்ணி தேர்ட் அட்டெம்ப்ட்ல இன்னைக்கு வந்து கிளியர் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. இப்ப நம்ம கிரேட் அச்சீவ்மெண்ட். கண்டிப்பா இது வந்து நிறைய பேர் அதோட தமிழ் மீடியம் வேற படிச்சிருக்கேன். கிரேட் அச்சீவ்மெண்ட். ஓகே குட். இப்ப நம்ம கெம் சொல்யூஷன்ஸ் வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம கெம் சொல்யூஷன்ஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற? கண்டிப்பா சார். பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு விஷயம் தான், கண்டிப்பா வந்து இங்க ஜாயின் பண்ணுங்க. சார் வந்து ஃபுல் ஹோப்பா வந்து கண்டிப்பா வந்து உங்க பையன் இல்ல டாட்டரா இருக்கட்டும் அடுத்த வருஷம் வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிடுவாங்க. இது என்னோட ஒரு ஹோப்னு சொல்லலாம். இது சாரோட ஃபுல் எஃபோர்ட் வந்து சார் போடுவாரு. நீங்களும் கண்டிப்பா போட்டீங்கன்னா அச்சீவ் பண்ணலாம். கண்டிப்பா. உங்களோட இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.